வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடலை பார்க்கலாம். ரோஹிணியை பாட்டி வர சொல்கிறாங்க. அதே மாதிரி வராங்க. இன்னும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயும் ரோஹிணியும் ஒரே நேரத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு விஜய் மட்டும் வராங்க. வந்துட்டு சொல்லுங்கத்த, இப்போதைக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, விஜயா கொஞ்சம் பொறுமையாரு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரோஹிணி வராங்க. வந்த உடனே என்னம்மா, நான் உன்னை எப்போ கூப்பிட்டேன், நீ எப்போ வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி லேட் ஆயிடுச்சு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா, இங்கே பாருங்கள், எதுக்கு இவ்வளோ கூப்பிட்டீங்க, இப்போது இவ்வளோ கூப்பிட்டு என்கிட்ட பேச வைக்கிறதுக்காக எண்ணி வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பொதுவாக கேட்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, விஜயா இங்கே பாரு, நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாமா? நீ ஒரு விஷயத்த தப்பாக பண்ணிட்ட, அதுக்குன்னு அது தப்பாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுவியா? அதை நம்ம சரி பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்கத்த, அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் இப்போ இவளை வச்சு என்ன பண்ணுறது? இவ தான் பொய்க்கு மேலே பொய் பேசிகிட்டு இருக்காளே, இவ்வளோ எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, விஜயா பொறுமையாரு, அதான் வர சொல்லியிருக்கேன்ல, பேசுவோம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரோஹிணியை உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிடணும் வரவும் மாட்டுறாங்க. சைலண்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. விஜயா இங்கே பாரு, உன் மருமகளை உள்ளே வர சொல்லு அப்படி சொல்லி பாட்டி வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, நாளாக கூப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா அதான் சொல்கிறேன்ல, கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி, ஏய் வா உள்ளே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரோஹிணியும் வராங்க. வந்த உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க பாட்டி. எதுக்காகமா அப்படி போய் சொன்னேன், நீ எல்லாம் அப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் நீ இந்த அளவுக்கு பொய் சொல்லி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது விஜய் சொல்கிறாங்க, அத்தை இங்கே பாருங்க அத்தை, இவ இந்த மாதிரி ஏமாதான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்த. நான் இவளை எந்த அளவுக்கு தூக்கி வச்சுருந்தேன், ஆனால் இவ பாருங்க என்னை எப்படி ஏமாற்றி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு மாதிரி கேட்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, சரி விஜயா இருக்கட்டும், என்ன பண்ண முடியும், எல்லாம் ஓன் தப்பு தான், அதுக்குன்னு நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லையா, வெயிட் பண்ண நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி விஜய் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி கேட்குறாங்க, சரிம்மா இப்போ நீ எதுக்காக பொய் சொன்ன, இதுக்கு மேலே ஏதாச்சும் பொய் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லைங்க பாட்டி, வேறு எந்த பொய்யும் இல்லை அப்படின்னு சொல்லி மனசில் அந்த பொய் வர வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தெரிஞ்சால் என்ன ஆக போகுது, நம்மளை வீட்டை விட்டு ஊரை விட்டு துரத்துருவாங்க போலவங்க அப்படின்னு சொல்லி இல்லை எந்த பொய்யுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிடுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, சரிம்மா நடந்ததை வச்சு விட்டுடு, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், நீ இந்த வீட்டிலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பயங்கரமாக சதம் போடுறாங்க. இவாள இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் வீடு, நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்ன விஜயா என்ன பேசிகிட்டு இருக்க, ஓம் வீடா இது, இவங்க வீடு, இங்கே பாரு மனோஜ் எங்கே இருக்கானோ அதோட வீடு தான் ரோஹிணிக்கு, ரோஹிணி இங்கே தான் இருப்பா, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத, ஓகேவா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து விஜய் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்காங்க, இவ்வளோ உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லைனா நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜயா அங்கே பாரு, நீ வெளியே போறியா, சொல்கிறத மட்டும் கேளு, ஒன்று ரோஹிணி மனோஜ் வெளியே போனோம், அப்படி இல்லையா நீ வெளியே போனோம், நீ ஏன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடனே விஜய் அப்படியே பேச்சை மாற்றிடுறாங்க. நான் ஏன் போனோம், அவளை மட்டும் வெளில போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி மனோஜே எடுத்து உன்னோட ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜய் சொல்கிறாங்க, என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவையும் வெளில போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கிற வீடு தான் ரோஹிணி வீடு, புரியுதா, இப்போ மனோஜ் எங்கே போகிறானோ அங்கே தான் ரோஹிணியும் போவா, நீலாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து விஜய் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா என்ன பார்த்துட்டு இருக்க, அதான் அவங்க பாட்டி சொல்லிட்டாங்களே, சொல்கிறபடி கேளு, நீ என்னத்தை பார்க்காத, என்கிட்ட பேசாத, எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்ன விஜய் நான் என்ன சொன்னேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, அதாங்க நீங்கள் சொன்னது அப்படி தான் இருந்துச்சத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கேட்குறேன், இங்கே பாரு அவங்க இங்கே தான் இருப்பாங்க, நீங்கள் ஏதாச்சும் பேச்சு ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வை, அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி விஜய் வந்து பையனையும் வெளில அனுப்பக்கூடாது, மனோஜ் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு நம்ம வாய் திறக்க வேணாம், இது போனதுக்கப்புறம் நம்ம என்ன பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.